Yeah, this is Venkat for venkatfin.com. We look at the health insurance, pure term insurance, mutual fund, early retirement plan பண்ணுங்க. நம்பர் venkatfin.comல இருக்கும். மெசேஜ் பண்ணுங்க. எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க. அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். பேசிக்கலி இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் எதை கொடுத்தாலும் தப்பு அப்படிம்பாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் மாத்திரம் தான் நல்லதான். ஏன்னா அதில் ஓகே ஐ அக்செப்ட் இட். ஈவன் ஐ லவ் ப்ரமோட்டிங் டேர்ம் இன்சூரன்ஸ். ஆனால் நிறைய மிட்டாய் இருக்குது, அவங்க விற்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு சைக்காலஜி இருக்கும், அவங்க வாங்குறாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஈக்விட்டியில் நல்ல எக்ஸ்போசர் இருக்கவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களே இந்த மாதிரி கேரண்டி ரிட்டர்ன் ப்ராடக்ட்டும் வாங்குறாங்க. ஓகே, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஸ்டாண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா, 1992 எஃப்டியில் ரிட்டர்ன் ஒரு பேங்க்ல எஃப்டி ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணால் 12%, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது கம்மியாயிட்டே வந்துச்சு. இப்போ ஒரு 6%, 8% மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ ஃபியூச்சரில் எக்கானமி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இன்னும் பேங்க்ல இருந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல வெறும் 3%, 4% தான் கொடுப்பாங்க. ஆனால் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கிற கேரண்டி ரிட்டர்ன் ப்ராடக்ட்ல வந்துட்டு அந்த எஃப்டி ரேட்டை அந்த 6% வாட் எவர் அவங்க சொல்கிறாங்க இல்லையா, 7%, அதை வந்துட்டு நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். உங்கள் லைஃப் டைம் ஆனிட்டி பிளான்ஸ்ல இந்த ரேட் உங்களுக்கு கிடைக்குங்கிறாங்க. இதே தான் எல்லா கம்பெனிஸ்லையும் இந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் பென்ஷன் பிளான், ரிட்டைர்மெண்ட் பிளான் இருக்குது. அது கேரண்டீடாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட். எதையுமே வாங்குங்கன்னு சொல்லலை நான், தெய்வமே, சரிங்களா? ஏன்னா நான் பண்ணுறது கன்சல்டிங். என் மெசேஜ் பண்ணீங்கன்னா எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன் கேட்டுட்டு ப்ரொசீட் பண்ணுங்க, ஓகேவா? கேரண்டீட் பென்ஷன் பிளான் ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறதுல இன்னைக்கு ஏன் இந்த நியூஸ் படிக்கணும்னா, இங்கே ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஐசிசிஐல. என்னன்னா அந்த ரிட்டர்ன் வருது இல்லையா, அது 5% எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கலாங்கிற மாதிரி இன்னொரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. எனிவே, நீங்கள் ஓவரால் ஃபினான்ஷியல் பிளானிங், ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், அதாவது என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க, மியூச்சுவல் ஃபண்ட் ரிவ்யூ பண்ணணும்னா யூ கேன் கோ டு retirement-strategy.in. அது பிடிச்சிருந்தா மாத்திரம் என்கிட்ட கேளுங்க. ஓகே, மற்றதெல்லாம் நம்ம ஓகே வீடியோ பார்த்து எந்த டெசிஷன் எடுக்காதீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ரொம்ப திருப்தியாக யோசனை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். அதனால தான் இந்த டிஸ்க்ளைம் போகிறது. நான் என்கிட்ட வந்த கன்சல்டிங் பண்ண நிறைய பேர் இதை நான் வாங்கிட்டேன், அது பிடிக்கலன்னு சொல்கிறது. அதனால தான் நான் இஷ்யூ பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பேன். ஒரு சில சைக்காலஜியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க ரொம்ப வேவரிங்காக இருந்தே வாங்குறாம்பாங்க, நீங்கள் வாங்கவே வேண்டான்ருவேன் நான். ஓகே ஓகே, ஐ வாஸ் த ஐடி செக்டார், ஸோ ஐ நவ் டீப்லி இன்டு இன்சூரன்ஸ் செக்டார். பட் ரெண்டையும் பிரிட்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐவ் டேக்கன் திஸ் இனிஷியேட்டிவ், insurance-software.in. ஹேவிங் செட் தட், இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து அந்த சைட்டில் தான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த ரிட்டைர்மெண்ட் பிளானிங் செக்லிஸ்ட். அதுக்குள்ளே தான் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வரும். எது ஐசிஐசிஐ ஆஃபர் பண்ணுற கேரண்டீட் பென்ஷன் பிளான் ஃப்ளெக்ஸி. இது வந்து நான் பார்ட்டிசிபேட்டிங், நான் லிங்க்டு பிளான். அவங்க வந்துட்டு ஒரு சார்ட்டில் கொடுப்பாங்க. நீங்கள் ஒழுங்காக அந்த பென்ஷன் அந்த ப்ரீமியம் அந்த 10 வருஷம், 5 வருஷம், 12 வருஷம் ஏதோ ஒத்துக்கிறீங்களோ அதை கட்டி முடிச்சிட்டிங்கன்னா அவங்க என்ன நம்பர் ப்ராமிஸ் பண்ணுறாங்களோ அந்த நம்பர் கொடுத்து ஆகணும், சரிங்களா? அதாவது மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக வெரி பியூட்டிஃபுல் போஸ்டர். 40 வயசில் இன்வெஸ்ட் பண்ணி 60 வயசில் யூ கேன் கெட் த பெனிஃபிட்னு சொல்கிறாங்க. ஓகே, தட் இஸ் த டார்கெட். ஓகே, 4 விதமான பிளான் டைம்ஸ் இருக்குங்க. இதில் என்னென்னா, ஒரு 5 வருஷம் ப்ரீமியம் கட்டலாம், 10 வருஷம் ப்ரீமியம் கட்டலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கட்டின ப்ரீமியம் வருஷம் ஃபுல்லாக ஒரு டெஃபர்மெண்ட் பீரியட், ஒரு 10 வருஷம் கழிச்சுட்டு அதுலேருந்து உங்களுக்கு வருஷம் ஒரு ஆன்யூட்டி மாதிரி வரும், பென்ஷன் மாதிரி வரும். அப்புறம் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனில் நீங்கள் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் முடிச்சிடுறீங்க, அப்புறம் ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணுறீங்க, இல்லை 10 வருஷம் வெயிட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இன்கம் வர ஆரம்பிக்குது. உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக அந்த இன்கம் வரும். ஆனால் ஒருத்தங்களுக்கு டெத் ஆனது பிறகு அந்த ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் 2 பிளான். ஒன்று அது சிங்கிள் லைஃப், ஜாயிண்ட் லைஃப், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 சேர்த்து எடுத்துக்கலாம், இல்லை ஹஸ்பண்ட் லைஃப்க்கு மாத்திரம் எடுத்துக்கலாம். 3வது நாளாக வந்து வித் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம். இதில் இன்கம் கம்மியாக வரும், ஆனால் ஒருத்தங்க டெத்துக்கு அப்புறம் அவங்க இன்வெஸ்ட் பண்ண காசு இருக்குல்ல பார்த்தீங்களா, அதை வந்து திருப்பியும் கொடுத்துருவாங்க அவங்க சில்ட்ரனுக்கு, சரிங்களா? இதுதான். ஓகே, ஹேவிங் செட் தட், ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசில் என்ட்ரி, பட் செகண்ட் ஆனுவன்ட் வந்து 30 வயசுலையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ 40 வயசில் ஹஸ்பண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஒய்ஃப் வந்து 30 இயர்ஸ் கீழே இருந்தாங்கன்னா ஒய்ஃபையும் ஆட் பண்ணலாம். பட் 40 இயர்ஸில் இருக்கவங்களுக்கு மேலே தான் என்ட்ரி. மேக்ஸிமம் ஏஜ் என்ட்ரி வந்து 70. 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், இந்த மாதிரி நிறைய ப்ரீமியம் பேயிங் டேர்ம் இருக்குது. ஹேவிங் செட் தட், எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு 50 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், 5 வருஷம் தான் ப்ரீமியம் பே பண்ணுறாரு, வருஷம் 10 லட்சம் ப்ரீமியம் பே பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. சும்மா பேசுகிறோம், அவ்வளோதான். அப்புறம் 50 லட்ச ரூபா. ஸோ 5 வருஷம் ப்ரீமியம் பே பண்ணுறாரு, அப்போ டோட்டலாக 50 லட்சம் பே பண்ணியிருப்பார். வருஷம் 10 லேக்னா. டெஃபர்மெண்ட் பீரியட் 10 இயர்ஸ், அதாவது ப்ரீமியம் பேயிங் டேர்முக்கு அப்புறம் இன்னொரு 5 இயர்ஸ் வெயிட் பண்ணுறாரு, கரெக்டாக? ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவரோட பெனிஃபிட்டு 50 வயசில் ப்ரீமியம் பே ப்ராடக்ட் வாங்குறாரு, வருஷம் 10 லட்சம் ப்ரீமியம் கட்டுறாரு. 54வது வயசில் ப்ரீமியம் பே பண்ணி முடிச்சிடுறாரு, கரெக்ட்? 50, 51, 52, 53, 54 வருஷம் 10 லேக் முடிச்சிடுறாரு. அப்போ 50 லட்சம் பே, அப்புறம் இன்னொரு 5 வருஷம் வெயிட் பண்ணுறாரு. 60வது வயசுல இருந்து அவருக்கு ஆன்யூட்டி வர ஆரம்பிக்குது. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, வருஷம் 5,54,169 ரூபா. அது வாழ்நாள் ஃபுல்லாக வந்துடும். அது
அதாவது ஒருத்தங்க வந்துட்டு சேமிக்கிறாங்க, 5 வருஷம் வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 61ஆவது வயசுலேருந்து அவர் 80 வயசு வரைக்கும் இருந்தாலும் அது வந்துட்டே இருக்கும். வருஷம் வருஷம் ரூ. 5,00,000. 90 வயசு வரைக்கும் இருந்தாலும் அந்த ரூ. 5,00,000 வருஷம். 5,54,163 போட்டிருக்கு இல்லையா? நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கும்போது உங்களுக்கு வேற நம்பர் வரும். இது வந்து சாம்பிள். ஓகேவா? டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லணும். ஓகேவா? பட் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் கிடையாது. ஓகேவா? இதே மாரி ஜாயிண்ட் லைஃப் இருக்கு. அத ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் எடுக்குறாரு. 5 இயர்ஸ் பிரீமியம் பே பண்றாரு. வருஷம் வருஷம் 10 லாக்ன்னு 5 வருஷம் பே பண்ணி முடிச்சுட்டாரு. அப்புறம் 5 வருஷம் வெயிட் பண்றாங்க. 11வது வருஷம் அவரோட 61வது வயசுல இருந்து அவருக்கு ஆன்யூட்டி வருஷம் வருஷம் கொஞ்சம் கம்மியா வரும். ரூ. 4,90,000 வந்துட்டே இருக்கு. அவருக்கு 80 அட் த ஏஜ் ஆஃப் 80 ஹி இஸ் பாசிங் அவே. அவர் இல்லாம போயிடுறாரு. கரெக்ட்டா? மறுபடியும் ஒய்ஃப்க்கு கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும். ஒய்ஃப் வந்து உயிரோட இருக்கிற வரைக்கும் கன்டின்யூ ஆயிட்டே இருக்கும். இதுதான் ஜாயிண்ட் லிவ்ல ஆப்ஷன். ரிட்டர்ன் கொஞ்சம் கம்மியா வரும். ஆனா, ஹஸ்பண்ட் வாழ்நாள் ஃபுல்லா வரும். ஒய்ஃப் நாள்ல வரும். ஆனா, இது கிடைக்காது. ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் கிடைக்காது. இதே மாரி 3வது 4 ஆப்ஷன் வந்துட்டு ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியமும் சேர்த்து கூட கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது டெத் ஆனதுக்கப்புறம் உங்க சில்ட்ரனுக்கு அந்த நீங்க இன்வெஸ்ட் பண்ண காசு போயிரும். ஆனா, ஒரு இன்கம் வந்து கொஞ்சம் கம்மியா வரும். ஸோ அதான் இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு ஏன் பப்ளிஷ் பண்ணா இந்த இன்கம் வந்துட்டு 5% எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகுற மாரி ஒரு ஃபீச்சர் வச்சிருந்தாங்க. ஸோ தட் இஸ் வை ஐ வாண்ட் டு மேக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணாங்க, இல்ல நீங்க ரிசர்ச் பண்ணீங்கன்னாக்கா, எப்பவுமே திங்க் பண்ணணும். ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு யோசனை பண்ணிட்டு அல்டர்னேட்டிவ் இருக்கு, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சு நானும் இஷ்யூ பண்ணுவேன். நான் ரொம்ப யோசனை பண்ணி பண்ணுவேன் நானு. ஆனா 5 லட்சம் 10 லட்சம் பிரீமியம் பே பண்ற மாதிரி இருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்புறம் வாங்கிட்டு பிடிக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனை பண்றதுனால எனக்கு யாரும் பிசினஸே கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தர் அப்படிதான் 2 பேர் கன்சல்டிங் பண்ணாங்க. 5 லேக் 5 லேக் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ல பே பண்றேன்னு சொல்லிட்டு தென் இவென்ச்சுவலி ஐ திங்க் தே பாட் ஃப்ரம் அதர்ஸ். எனிவே ஐ ஏர்ன் மை லிவிங் வித் மை கன்சல்டிங் ஃபீ. தட் இஸ் மை பிரெட் அண்ட் பட்டர். ஸோ மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இஃப் யூ திங்க் திஸ் வீடியோ இஸ் ஒர்த் லைக் இட். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. எதுவுமே யோசிச்சு செய்யுங்க. யோசிக்காம எதாவது இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பிடிச்சிருக்கான்னு பாருங்க. பிடிச்சிருந்தா இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. நல்லா இருங்க. குட் லக் டு யூ.